வீட்டில் இருந்தே மாதம் குறைந்தது 1,00,000 அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பதற்கு வியாபாரத்துக்கு உள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். வியாபாரம் தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கான்செப்ட். இதை எங்கு வேணாலும் அப்ளை செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சாதான் உங்க பிரெயின் அதுக்கு டியூன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு கோர்ஸ்க்கு போறேன், ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு போறேன், உட்கார்ந்து இருக்கிறேன், யாரோ ஒரு கிளாஸ் நடத்துறாங்கன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்ச உடனே என் மண்டைக்குள் இருக்கும் 5000 சப்ஜெக்ட்ல இது இன்செர்ட் ஆகுங்கிறாங்க. மலர் மருந்துகள் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன் கற்றுக்கொண்டு வீட்டில் இருந்தே மாதம் குறைந்தது 1,00,000 அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு மட்டும் சொல்லல அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய கான்செப்ட். இயற்கை அங்காடி பத்தி நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீங்க நான் சொன்னதை இயற்கை அங்காடிக்கு மட்டுமே பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னமோ ஒன்று புரியலன்னு அர்த்தம். அதே கான்செப்டை எங்க வேணாலும் பயன்படுத்தினீங்கன்னா இப்பதான் நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நான் மலர் மருந்துகள் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். இது மலர் மருந்துகளுக்கு மட்டும் அல்ல, இது ஒரு கான்செப்ட். இதை எங்கு வேணாலும் அப்ளை செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சாதான் உங்க பிரெயின் அதுக்கு டியூன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வியாபாரத்துக்கு உள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். வியாபாரம் தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன், குழந்தை, சோபாவில் உட்காந்துருக்காரு. உங்க பாட்டி வீட்டுக்குள்ள வராங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் வெளியூர்லேருந்து வராங்க. இவரோடைய பார்த்துட்டு பேசாமல் இருக்காரு. பாட்டியோடையும் தங்க நல்லா இருக்கே அப்படிங்கும்போது எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஏய், 6 மாசத்துக்கு அப்புறம் பாட்டி வராங்க, எந்திரிச்சு ஓடி போய் கட்டி பிடிக்கணும், சிரிக்கணும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியடா, வாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? சரி, சின்ன குழந்தை விடுங்க, ஒரு 15 வயசு பையன் வீட்டில் உட்காந்துருக்கான், பாட்டி வரும் பார்த்துட்டு அம்மா டிவி பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? பாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன பையனை மரியாதையெல்லாம் வளர்த்தி வச்சிருக்கேன், நான் உள்ளே வரேன் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறான், வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பையனை உட்கார வச்சு பாட்டி வரும்பொழுது நாம் வாங்க பாட்டின்னு சொல்லணும், எந்திரிக்கணும், ரியாக்ஷன் செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே எப்பெல்லாம் பாட்டி வராங்களோ வாங்க பாட்டி அப்படின்னு சிரிக்கிறான், எல்லாம் ஒழுங்காக பண்ணுறான், எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு நாள் தாத்தா வராரு, பேசாமல் உட்காந்துருக்கான். டே, தாத்தாவுக்கும் 12 நாள்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? இதாவது எனக்கு 20 வருஷமா வந்துட்டு இருக்கு. ஒரு 19 வீடியோ கொடுத்து அனைத்து வியாதிகளுக்கும் வைத்தியம் சொன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு அதுல நீங்க இதை பத்தி பேசவே இல்லைங்களே. கழுத்து வலிக்கு ஒரு வீடியோ கொடுத்தா மூட்டு வலிக்கு ஏன் சொல்லலன்னு கேட்குறாங்க. இது ஒரு தனி பிரெயின். இது இந்த பிரெயின் இருக்கிறவங்க மட்டும் தான் பிஸ்னஸ்குள்ளே வர முடியும். ஏன் பல பேருக்கு பிஸ்னஸ் வர மாட்டேங்குது, சம்பாதிக்க நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஏன் சம்பாதிக்க முடியலன்னா இது ஒரு காக்னிசன்ட் அப்படிம்பாங்க, ஒன்று சேர்த்துறது, இதுக்கு அதில் போகிற அது ஒரு பிரெயின், தனி பிரெயினுங்க. நான் ஒரு கோர்ஸ்க்கு போகிறேன், ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு போகிறேன், உட்கார்ந்துருக்கிறேன், யாரோ ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்ச உடனே என் மண்டைக்குள் இருக்கும் 5000 சப்ஜெக்டில் இது இன்செர்ட் ஆகுங்கிறாங்க. இதோட கான்செப்டை அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேங்க, நாளைக்கு இவர் நடத்துகிற கிளாஸுக்கு உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா சொன்ன உடனே அடுத்த முறை இதே கிளாஸ்க்கு பாருங்க நிறைய இடங்கள்ல பாயிண்ட் மாறும். இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சனால நிறைய இடங்கள்ல இம்பாக்ட் இருக்குங்கிறாங்க. அது ஒரு பிரெயின். இந்த பிரெயின் இருந்தாதான் நீங்க வியாபாரத்துக்குள் வர முடியும். மலர் மருந்துகள், ஃப்ளவர் மெடிசன், இது புரிஞ்சா வீட்டில இருந்துங்க மாசம் 1 lakh மினிமம் சம்பாதிக்கலாம், மேக்ஸிமம் 10 லட்சம் சம்பாதிக்கலாங்க. அது உங்க திறமைங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. மலர் மருந்து அப்படின்னா என்ன? லண்டன்ல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் ரொம்ப வருஷம் முன்னால ஒரு ரிசர்ச் பண்றாரு. மலர்களில் மருந்து இருக்கு. ஒரு மலர்னா என்ன? ரோஜா, மல்லி, நம்ம ஊர்ல செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, ஒரு மலர், ஃப்ளவர்ஸ். அதுல இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அது. இப்போ ரோஜா பூ எடுத்து ஒரு தண்ணியில போட்டு ரோஜா பூவோட இதழ்கள்
தண்ணியில் போட்டு வெயிலில் 2 நாள், வெயில் நேரடியாக படுற மாதிரி 2 நாள் வெயிலில் வச்சிடணும். 2 நாள் வச்சு எடுத்தீங்கன்னா ரோஜா பூ இதழ்களில் இருக்கும் மருந்து தண்ணீருக்குள் வந்துவிடும். பிறகு ரோஜா இதழ்களை வெளியே எடுத்து விட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா நோய் குணமாகும். இதான் விஷயங்க. இது ஒன்று சொல்லிட்டேன் இல்லையா? ஏங்க மல்லிகைப்பூ எப்படின்னு கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு மலரை, ஏதாவது ஒரு இலையை, ஏதாவது ஒரு பொருளை தண்ணீரில் வைத்து வெயிலில் 2 நாள் வைத்தால் அதில் உள்ள சத்து தண்ணீருக்குள் வருகிறது. அதை எடுத்து குடித்தால் வியாதிகள் குணமாகுது. இதுதாங்க கான்செப்ட் மலர் மருந்துகள். அப்போ அவர் லண்டன்ல இருந்தனால அங்க இருக்கிற ஒரு 38 மலர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை தண்ணியில போட்டு இதே மாதிரி மருந்தா மாற்றி இவர் குடிச்சு பார்த்து மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன நம்மளாம் ரியாக்ஷன் வருதுன்னு பல வருட ஆராய்ச்சி செஞ்சு இந்த மருந்தை குடிச்சா இந்தந்த வியாதிகள் குணமாகுது, அந்த மருந்தை குடிச்சா, அதாவது அந்த மலரை குடிச்சா இதுன்னா ஒரு புக் எழுதிட்டாருங்க. அந்த புக்கு ரொம்ப பெருசா இருக்காதுங்க, இத்தினூண்டு தான் இருக்கும். ஒரு மலர் பேஜுக்கு மேல சப்ஜெக்டே இல்லை. மொத்தமே 38 பேஜை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவுதாங்க சப்ஜெக்டே, மொத்தம் இவ்வளவுதாங்க. மலர் மருந்துங்கிறது 800 பேஜ் புக்கெல்லாம் இல்லை, 38 பேஜ் புக்கு, அவ்வளவுதான் சப்ஜெக்டே. மொத்த சப்ஜெக்ட் இவ்வளவுதாங்க. நீங்க மலர் மருத்துவர் ஆயிடலாங்க. வெறும் தண்ணியில ஒரு மலரை போட்டு மருந்தா மாத்தினா என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போ இங்க ஒரு சின்ன விஷயம், சாதா தண்ணியில் இதை செய்யக்கூடாது, டிஎம் வாட்டரில் செய்ய வேண்டும். டிஎம் வாட்டர் என்றால் டி மினரலைஸ்டு வாட்டர். டிஎம் வாட்டர் அப்படிங்கிறது நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, எல்லா ஊர்லயும் கிடைக்கும். அது பொதுவாக எங்கேயும் கிடைக்காது. இந்த வாட்டர் சப்ளை கம்பெனியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மினரல் வாட்டர் கம்பெனி, இவங்க கிட்ட போய் நீங்க டிஎம் வாட்டர் கேட்டால் எதுக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மருந்து தயாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா தருவாங்க. டிஎம் வாட்டர், டி மினரலைஸ்டு வாட்டர்னா என்னன்னா தண்ணியில் உள்ள எல்லா மினரலையும் தூக்கிட்டு வெறும் H2O இருந்தா டி மினரலைஸ், 0 மினரல், 0 டிடிஎஸ். ஏன்? இப்போ அதில் கால்சியம் அயன் சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க 2 கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்கிறது, வேற மருந்தாக மாறிடும். நமக்கு தேவை அந்த மலருடைய மருந்து மட்டும்தான். அப்போ டிஎம் வாட்டர் வாங்கிட்டு வரீங்க, அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் மலர்களை போட்டு வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்போ என்னாச்சு? மருந்து ரெடிங்க. சரி, டிஎம் வாட்டரில் தயாரித்தாலும் சாதாரண தண்ணியில் தயாரிச்சிங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம் வாட்டரில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பேட் ஸ்மெல் வரும். தண்ணியில் ஒன்றும் இல்லை. இந்த மலர்லேருந்து வந்த அந்த மருந்து இருக்கு இல்லைங்களா, அது டிஃபார்ம் ஆகுமா காத்துப்பட்டு? அப்போ அதுக்கு என்னென்னா அதில் ஆல்கஹால் ஊற்றணும். ஆல்கஹால்னு சொன்னோன்னா நேராக போய் மானிட்டர் வாங்கி ஊற்றிடக்கூடாது. வைன் ஷாப்பில் கிடைக்கிற பீரு பிராந்தி விஸ்கி வாங்கி ஊற்றிடக்கூடாது. மருந்துக்குன்னு ஒரு ஆல்கஹால் இருக்கு, அது சாதாரணமாக யாரு கேட்டாலும் தரமாட்டாங்க. நீங்கள் போய் அதுக்கு ஏதாவது ஐடி கார்டு கொடுத்து இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொன்னால் கொடுப்பாங்க. கொஞ்சம் கேட்டோம்னா கிடைக்காதுங்கிறாங்க. இப்போ சைனைடு, இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா அதில் ஜுவல்ஸ் நிறையா பண்ணுறாங்க. சைனைடு கேட்டோன்னே கிடைக்காதுங்க. அவர் ஏற்கனவே ஜுவல்லரி வேலை பண்ணுறாரா, ரெகுலராக இருக்கிறாரா, அதுதான் கொடுப்பாங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்கஹால் வாங்கி உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு கெட்டு போகாதுங்க. இதாங்க மலர் மருந்துடைய கான்செப்ட். மலர் மருந்துகளில் நோய்களுக்கு மருந்தே கிடையாது. ஒரு மலர் மருத்துவர் உண்மையானவரா டூப்ளிகேட்டான எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபோன் பண்றீங்க, ஹலோ ஃப்ளவர் மெடிசனா? ஆமாம் சார், எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் சார், எனக்கு தலை வலிக்குது, மூட்டு வலிக்குது, என் ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு நோய் சொல்லி மருந்து கேட்ட உடனே, அப்படியாங்க கேன்சர் மலர் மருத்துவம் சரி பண்ணிடலாங்க, மூட்டு வலி சரி பண்ணிடலாங்க, 8000 ரூபா அக்கௌண்ட்ல போடுங்க அனுப்புறேன்னு சொன்னாவே அவருக்கு மலர் மருந்து அடிப்படை அறிவே இல்லை என்று அர்த்தம். மலர் மருந்துல அந்த 38 பேஜ் புக்கில் ஒரு நோயோட பேர் இருக்காது. சுகர், பிபி, ஆஸ்மான்னு ஒரு பேர் இருக்காது. இப்போ மலர் மருந்து கான்செப்ட் என்ன தெரியுங்களா? அவர் சொல்றது நல்லா கவனிங்க. இதைத்தான் ஓஷோவும் சொல்லியிருக்காரு. ஓஷோ இது வரைக்கும் எந்த ஒரு வைத்தியம் சொன்னதில்லை. ஓஷோ எத்தனையோ புக் எழுதியிருக்காரு, எவ்வளவோ பேசியிருக்காரு. எங்கேயாவது கரிசலாங்கண்ணி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்கன்னு சொன்னதே இல்லைங்க. அவர் புக் எழுதியிருக்காருங்க. அந்த புக்குடைய பேர் என்ன தெரியுமா? மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை. ஆக்சுவலாக அந்த புக் அவர் எழுதவே இல்லை. ஒரு நாள் இந்தியாவில் உள்ள பல பெரிய டாக்டர்களை எல்லாம் உட்கார வச்சு பேசினார் வைத்தியத்தை பற்றி. அவர் பேசின ஆடியோவை புக் எழுதியிருக்காங்க.
இந்த புத்தகத்தின் பெயர் மருத்துவத்திலிருந்து மனம் அற்ற நிலை வரை. அவர் என்ன சொல்றாரு, எந்த நோய்க்குமே பிசிக்கலா அடிபடுது, ஆக்சிடென்ட் அதெல்லாம் விடுங்க, மற்ற எந்த மூட்டு வலிக்கு கூட மூட்டு காரணம் இல்லைங்கிறாரு, மனம்தான் காரணம் சொல்லி மனதை சரி செய்தாலே எல்லா நோயும் குணமாகிவிடும் என்று கூறியவர் ஓஷோ. அதே மாதிரி மலர் மருந்து தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலர் மருந்து என்ன சொல்றாங்கன்னா, மனம் சரி பண்ணா நோய் குணமாகுறதா மலர் மருத்துவ தத்துவம். அப்ப இந்த 38 மருந்து இருக்கு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு மூட்டு வலி வராரு, 38 மருந்தையும் மாத்தி மாத்தி கொடுத்து பார்க்குறாரு, ஏதோ ஒன்றுல குணமாகுது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கோபம் இருக்குங்கிறாரு. எக்ஸாம்பிள் சொல்றேன், உடனே மூட்டு வலி கோபம் எழுதி வச்சுக்காதீங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், ரேண்டமா சொல்றேன். இப்படி ஆராய்ச்சி பண்ணி எந்த மாதிரி உணர்வுகளுக்கு, எந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு, எந்த மாதிரி ஃபீலிங்களுக்கு எந்த மாதிரி நோய் வருது, அதுக்கு எந்த மலர் கொடுக்கணும்னு பல வருட ஆராய்ச்சியின் முடிவுதான் 38 பக்க புத்தகம். உலகில் பல மொழிகளில் இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கு. மொத்த சப்ஜெக்டே இவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை படிக்கணும். 38 பேஜ் புக்கை படிக்கணுங்க. அப்போ இந்த மருந்து ராக் வாட்டர் அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இது இந்தந்த உணர்வு இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கலாம், குணமாகும் அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த புத்தகத்தை படிச்சாவே போதுங்க. ஆனா யாரும் புத்தகத்தை படிக்கிறதும் இல்லை, அது புரிஞ்சுக்க முடியலங்கிறனால என்ன பண்ணிட்டோம்னா, அந்த புத்தகத்தில் உள்ள அந்த 38 விஷயத்தை ஆன்லைன் வகுப்பா மாத்திட்டாங்க. தமிழ்ல மைதீன் பாஷான்னு ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, அவரை வச்சு ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். 5 நாள், டெய்லி 1 மணி நேரம், 5 நாள் 5 மணி நேரத்துல நீங்க மலர் மருந்து கத்துக்கலாம். ஒன்று ஆன்லைன்ல கத்துக்கலாம், இல்லை பென்ட்ரைவ் வாங்கி வீட்டில் கத்துக்கலாம், இல்லை புக்கு வாங்கி படிச்சுக்கலாம். 3 ஆப்ஷன் தான். ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 4 நாள் செலவு பண்ணா நீங்க மலர் மருந்து கத்துக்கிட்டாச்சு. ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் 10 நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது.